என் பேர் சங்கீதாங்க சார். நான் பெதனாயம்பாளத்துலேருந்து வரேங்க சார். நாங்கள் பல்லவன் கிராம வங்கியில் லோன் எடுத்தோங்க சார். நாங்கள் எடுத்து கட்டி க்ளோஸ் பண்ணிட்டோம். 2019 எடுத்தோம். 2021, 22 கட்டி க்ளோஸ் பண்ணிட்டோங்க சார். அதே பேங்க்ல நாங்கள் நகையை 12 பவுன் நாங்கள் இதில் பேங்க்ல வச்சிருக்கோங்க சார். நாங்கள் அதை வட்டி முதலுமா நாங்கள் போய் அமௌண்ட் கட்டி எங்கள் நகை கொடுங்கன்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் கட்டி க்ளோஸ் பண்ணிட்டோம். மற்றவங்க கட்டாதனால உங்கள் நகையை லாக் பண்ணி வச்சிருக்கோம், தர முடியாது அப்படின்னு சொல்லி நகை தர மாட்டேங்கிறாங்க சார் எங்களுக்கு. எத்தனை வருஷம் நீங்க கட்டி இந்த லோன் அமௌண்ட் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது? எத்தனை வருஷமா தர மாட்டேங்கிறாங்க? இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு? சார் நாங்கள் 2019 நாங்கள் எடுத்தோங்க சார். 2021, 22 கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். மற்ற நபர் கட்டாதனால எங்களுக்கு தரமாட்டேன், நகையை லாக் பண்ணி வச்சிருக்கோம், உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சார். இதனால என்ன பாதிப்பு? நகை தராதனால சார் இது இப்ப நாங்க எங்க சித்தப்பார் வீட்டுல சொந்த பந்தத்துல வாங்கி வச்சு, எங்க நகை கிடையாதுங்க சார், நாங்க சொந்த பந்தத்துல வாங்கி வச்சிருக்கோம். இப்ப அந்த பொண்ணு கல்யாணங்க சார். அவங்களுக்கு அந்த நகை கேட்டு நிக்கிறாங்க. 4 மாசமா நான் பேங்க்காரங்கள்ட்ட அலைஞ்சிட்டு இருக்காங்க சார். நாங்க அவங்க 4 மாசமா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன், அவங்க தரமாட்டுறாங்க சார். நான் கேட்டு பார்த்துட்டு இருக்கேன். 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை அதுல கேள்விக்குறியா நிக்குதுங்க சார். அதுல என்னது 12 பவுனுங்க சார். இந்த அம்மாவது 8.5 பவுனுங்க சார். அவங்களுக்கு அவங்க சொந்த மாமா மச்சா வீட்டுல வாங்கி வச்சிருக்காங்க சார். அவங்களுக்கு பொண்ணு கல்யாணங்க சார். அவங்க எங்களுக்கு நகைக்காக அவங்க எதிர்பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நகை எப்ப தரீங்க, கல்யாணம் தேதி வைக்கிறாங்க, கேட்டுட்டு இருக்காங்க நகைக்கு. அதனால நாங்க கேட்டுட்டு இருக்காங்க சார். நாங்களும் பேங்க்காரங்க ரெக்வஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து பார்த்தோம், நாங்க கெஞ்சி பார்த்துட்டாங்க சார். நாங்க எங்கெங்க மனு கொடுத்து பார்த்தோம், ஒன்னும் ஸ்டெப் ஆகலைங்க சார். எங்களுக்கு நகை தர மாட்டேங்கிறாங்க சார். 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்குதுங்க சார். சார் மொத்தம் எங்க குழுவில் 20 மெம்பர்ஸுங்க சார். 5 லட்சம் கொடுத்தாங்க. அதுல பழைய மெம்பர்ஸுங்க 10 பேர் ஆல்ரெடி 10 பேர் சேர்ந்து 1 லட்ச ரூபாய் எடுத்து 10 பேர் கட்டி 1 லட்சம் கொடுத்து ஆள் 10,000 எடுத்து கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. திருப்பி எக்ஸ்ட்ரா 10 பேரை ஆட் பண்ணும்போது அந்த 10 பேர்த்துல ஒரு ஆள் தான் சார் நாங்க புது மெம்பருங்க சார். அதுல 5 லட்சம் கொடுத்து நாங்க எங்களுக்கு ஆள் பழைய மெம்பர்ஸுங்களுக்கு 30,000, புது மெம்பர்ஸுங்களுக்கு 50,000 நாங்க கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். எங்க அக்கௌண்ட்ல போட்ட அமௌண்ட் நாங்க கட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். மீதி நபர் கட்டாதனால எங்களுக்கு நகை லாக் பண்ணி வச்சிட்டோம், தரமாட்டேன்னு சொல்றாங்க சார். வங்கியில போய் கேட்டீங்களா? வங்கி மேலாளர் என்ன சொல்றாரு? வங்கி மேலாளர் நீங்க எல்லாம் குழுவா நீங்க டீமா எடுத்தீங்க, அவங்கள கட்டினாதான் உங்க நகை தருவோம், இல்ல உங்க நகை தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி தரமாட்டாங்க சார். எங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் வட்டி அசல நீங்க கட்டி எழுதி கொடுத்துட்டாங்க சார். நகை கைக்கு வாங்குற நேரத்துக்கு நகை தர மாட்டேன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் வட்டி கட்ட சொல்லி நகை வாங்க சொல்லிட்டாங்க சார். நான் பணத்தையும் கட்டிட்டு நகை கையில வாங்குற நேரத்துக்கு அந்த களஞ்சியத்துக்காரங்களுக்கு போன் போட்டு அவங்க எல்லாம் இவங்க அமௌண்ட் கட்டாம இருக்காங்க, அவங்க குரூப்ல இவங்களால லாக் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நகை ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க சார். கைக்கு நகை வர நேரத்துக்கு அவங்க ரிட்டர்ன் வாங்கிட்டாங்க சார். அவங்க சார் எங்களுக்கு பொண்ணுங்களுக்கு கல்யாணம்னு கேட்டுட்டு இருக்காங்க சார். நகை அவங்க நகை தான் சார் நாங்க வாங்கி வச்சிருக்கோம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நகை கேட்கறாங்க சார். அந்த நகையை இப்ப கொடுத்தாகணும். எங்களுக்கு ஏதாவது பண்ணி எங்களுக்கு நகையை வாங்கி தர மாதிரி உங்களை நான் கேட்டுக்கொள்றோங்க சார். நாங்க